ரவையும் ஸ்வீட் கார்னும் வச்சு ஒரு சூப்பரான மசாலா கேக் ரெசிபி பார்க்கலாமா? ஒரு பவுல் எடுத்திருக்கேன். மெஷரிங் கப்புக்கு 1/2 கப் ரவை போட்டுட்டு, மெஷரிங் கப்புக்கு 1/4 கப் தயிர் சேர்த்துருக்கேன். 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துட்டு, மெஷரிங் கப்புக்கு 1/4 கப் ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகா சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் காரம் அதிகம் சேர்ப்பீங்கன்னா கூட ஒரு மிளகா சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க ரவையில் வந்து 1/4 கப் ஸ்வீட் கார்ன் வந்து முழுசாக சேர்த்துருக்கேன். உப்பு போட்டுட்டு அரைச்சி வச்சுருந்த ஸ்வீட் கார்னை வந்து போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்ருங்க. 1/2 ஸ்பூன் சோடா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ மாவு வந்து ரெடி ஆகிட்டு நான் வந்து ஒரு கேக் டீன் எடுத்திருக்கேன். அதில் எண்ணெய் தடவி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சில்வர் பவுல் அல்லது டிபன் பாக்ஸ் எதில் வேணாலும் எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க. இட்லி குக்கரில் தண்ணி வச்சுட்டு தண்ணி சூடானோடனே இட்லி தட்டை வச்சு அதுக்கு மேலே அந்த பாத்திரத்தை வச்சு மூடி வச்சுருங்க. 15 நிமிஷம் வேக விட்டு எடுத்துருங்க. ஒரு கத்தியை உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துட்டுனா வெந்துட்டுன்னு அர்த்தம். நல்லா ஆறினோடனே சைடில் வந்து கத்தியை வச்சு கீறிட்டு சரிச்சிருங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வெட்டி எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு 1 ஸ்பூன் வத்தல் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க பீஸெல்லாம் அதில் போட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகணும். நல்லா திருப்பி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான மசாலா கேக் ரெடி. சுட சுட சாப்பிட்டிங்கன்னா நல்ல பஞ்சு போல் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.